கிளிநொச்சியில் இனம் தெரியாத சடலங்கள் மீட்கப்பட்டதால் பரபரப்பு. யாழ்ப்பாணத்தில் நபர் ஒருவரை தாக்கிய வன்முறை கும்பல் ஆளுநரின் கவனத்திற்கு பிரச்சனை கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அனுரவுக்கு ஆலோசனை வழங்கிய நாமல் ராஜபக்ச. கிளீன் ஸ்ரீலங்கா போல கிளீன் சிந்தனை உள்ளவர்களாக இந்த ஸ்ரீலங்கா அரசு மாற வேண்டும் என்கின்றார் சிவஞானம் சிறுகரன். இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். யாழ்ப்பாண நகர் பகுதியிலே வன்முறை சம்பவம் ஒன்று பதிவானது தொடர்பான காணொளி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் உள்ள தனியார் பேருந்து தரிப்பிடத்திற்கு கடந்த 31ஆம் தேதி புத்தாண்டை வரவேற்கும் முகமாக பல இளைஞர்கள் அங்கு வந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சிலர் அங்கு முச்சக்கர வண்டியை வைத்து சாகசம் காட்டினார்கள். சிலர் பாடல் போட்டு நடனமாடிக் கொண்டிருந்தார்கள். இவ்வாறு கொண்டாட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் திடீரென நபர் ஒருவரை கொடூரமாக அங்கிருந்தவர்கள் தாக்கிய காணொளி வழியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஹெல்மெட் மற்றும் கட்டையால் கொடூரமாக ஒரு இளைஞனை வைத்து பலர் சேர்ந்து தாக்குகின்றார்கள். இந்த காணொலி வெளியானதை தொடர்ந்து தற்பொழுது இது தொடர்பாக இந்த சம்பவம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநரின் கவனத்திற்கும் போலீசாரின் கவனத்திற்கும் இந்த பிரச்சனை கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த சம்பவத்துடன் தொடர்பட்டவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் கூறப்படுகின்றது. இவ்வாறு தாக்குதலுக்குள்ளான இளைஞன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதேவேளை அந்த இளைஞனை தாக்குகின்ற போது வேறொரு இளைஞன் காப்பாற்ற முயன்றதாகவும் அந்த இளைஞன் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அந்த இளைஞனும் தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு இணையதளம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக கிளிநொச்சியில் இனம் தெரியாத சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி A35 வீதியில் புளியம்பொக்கனை பகுதியில் பாலத்திலிருந்து இவ்வாறு 2 இனம் தெரியாத சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. குறித்த 2 சடலங்களும் ஆண்களுடைய சடலங்கள் என்று கூறப்படுகின்றது. இவர்கள் கொலை செய்யப்பட்டார்களா அல்லது விபத்தில் சிக்கி உயிரிழந்தார்களா அல்லது உயிரை மாய்த்துக் கொண்டார்களா அல்லது வேறு ஏதும் காரணங்கள் இருக்கா என்கின்ற நோக்கத்தில் விசாரணைகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு 2 சடலங்கள் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. நேற்று புத்தாண்டு நிறைவடைந்த நிலையில் இன்றைய தினம் 2 சடலங்கள் இவ்வாறு மீட்கப்பட்ட சம்பவம் கிளிநொச்சி மக்கள் மத்தியிலே சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக நாமல் ராஜபக்ச அனுரகுமார திசாநாயக்கவிற்கு அறிவுரை வழங்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது புத்தாண்டு தினம் தற்பொழுது வரை சிறப்பாக போகின்றது. ஆனால் வருடம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் அனைத்து மக்களும் 3 வேளை உணவை உட்கொள்ளுகின்ற நிலையை இந்த அரசாங்கம் உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கினால் நல்லம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அவர்கள் நேற்றைய தினம் அந்த கட்சியின் அதாவது பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசத்துடன் காரில் பயணிக்கின்ற போது ஊடகவியலாளருக்கு கருத்து தெரிவித்திருந்தார். அப்போதே இந்த விடயத்தை அவர் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது தற்பொழுது இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் சிறிய காரில் பயணிப்பது அல்லது பேருந்தில் பயணிப்பது என்று கூறுகின்றார்கள். உண்மையிலே அது நல்லது. அதனை தாண்டி இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் ஆணையை வழங்கி இருக்கின்றார்கள். இந்த அரசாங்கம் இந்த நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மற்றொரு செய்தியாக கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை போல கிளீன் சிந்தனை கொண்டவர்களாக இந்த ஸ்ரீலங்கா அரசு மாற வேண்டும் என்று சிவஞானம் சிறிதரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஜாழ் தேர்தல் மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினரான சிவஞானம் சிறிதரன் அவர்கள் நேற்றைய தினம் அதாவது புது வருட தினத்தில் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றினை நடாத்தியிருந்தார். அப்போதே இந்த விடயம் தொடர்பாக பேசியிருந்தார். இன்று கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பாக பேசப்படுகின்றது. இதே போல கிளீன் சிந்தனை உள்ளவர்களாக தென்னிலங்கை மக்கள் அல்லது தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் மாற வேண்டும். அவ்வாறு மாறுகின்ற பட்சத்தில் இங்கு புறையோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். அவ்வாறு தீர்வு காண்கின்ற பட்சத்தில் உலக தமிழர்களின் நிதியில் வடக்கு கிழக்கு அபிவிருத்தி அடைய முடியும். அவ்வாறு வடக்கு கிழக்கு அபிவிருத்தி அடைகின்ற போது இந்த நாட்டுக்கு அது நன்மை பயக்கும். அதனை தாண்டி இந்த நாட்டில் கைத்தொழில் துறையும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். அதை தவிர தமிழ் மக்களுக்கான காணி மற்றும் பொலிஸ் அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறித்த ஊடக சந்திப்பிலே குறிப்பிட்டிருந்தார். தற்போது சொல்லப்பட்ட செய்தியின் காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். Gracias.
Terima kasih.